ஆயுதங்களை உருவாக்கியவள், அவளால் மட்டும்தான் ஆயுதங்களை பிரயோகப்படுத்த முடியும். அதனால தான் நவராத்திரி அப்படிங்கிற அந்த பண்டிகையில் எல்லா ஆயுதத்தை தாங்கின பெண்களை உடைய சித்திரங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி பெண்களை முன்னிறுத்துகிற பண்டிகை தான் நவராத்திரி. தசராவும் கடைசியாக பெண் தான் இறுதி நிலையான 10வது அறிவை அடைவாள் அப்படிங்கிறதா விஜயதசமி. 10வது அவளாகம். ஜெயிப்பா, பெண் தான் ஜெயிப்பாங்க. தசமி 10, அது பெண். இப்படி பெண்களை முன்னிறுத்துறது தான் எல்லா விஷயமான பண்டிகைகளும். இடைப்பட்ட காலங்கள் தான் ஆணாதிக்கம் வந்து பெண்களை டாமினேட் பண்ணாங்க. இப்படித்தான் சீதையும் உருவானான். இதை வச்சு தான் சீதையை வந்து முழுசாக நம்பினார். இந்த நவராத்திரியை பற்றி நல்லாவே தெரிஞ்சது தான். இந்த நவராத்திரி அப்படின்ற தசரா நேரத்தில் தான் ராமர் வந்ததாக ஒரு கதையை சொல்லுவாங்க. ஊருக்குள்ளே வந்து அதற்காக தீபங்கள் ஏற்றப்பட்டது அப்படின்னு நிறைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான காட்டில் சீதையை கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த ஊருக்கு பெண் தெய்வம் உள்ளே வரா அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் வீடு முழுக்கவுமே விளக்கேற்றி அவளை வரவேற்றாங்க. ராமரை வரவேற்கல, சீதையை தான் வரவேற்றாங்க. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா சீதையை அத்தனை ராவணனுடைய அத்தனை பேர் அவளை சுற்றி இருந்தும் ராவணனால் அவளை நெருங்கவே முடியாது. ஒரு பெண் நினச்சா மட்டும்தான், ஊசி இடம் கொடுத்தா மட்டும்தான். இப்போ இந்த ரேப்பெல்லாம் நடக்குது கிடையாது. ரேப்பாக நடக்கலை, பெண் அலோவ் பண்ணுறா. ஒரு பெண் அலோவ் பண்ணால் மட்டும்தான் ரேப் பண்ண முடியும். பெண் அலோவ் பண்ணலைன்னா ஒரு ஆணால் அவளை தொடவே முடியாது. குழந்தை பாலிய வன்புணர்வு வேறு, குழந்தைங்களை பற்றி நம்ம சொல்லவே முடியாது, அது வேறு. ஆனால் மற்ற எல்லா விதமான ரேப் நடக்கிறது எல்லாமே அதற்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய அலோவிங் திங்ஸ் டு ஹேப்பன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் முன்னோர்கள் முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஏன்னா பெண்ணுக்குள்ளே இருக்கிற பேராற்றல் அப்படிப்பட்டது. அவள் போய் சண்டையே போட வேணாம், அவளுக்குள்ளே இருக்கிறதே ஒரு ஆணால் நெருங்கவே முடியாது. ஏன் சீதையை எல்லா அரக்கர்களையும் அவ்வளோ பெரிய சேனையை ராவணன் கூட அத்தனை ஆண்டு காலம் சண்டை போட்ட ராவணன் சீதையை அத்தனை பேர் சேனையை வச்சு அவளை கட்டுப்படுத்தி அவளை ஈஸியாக அடைஞ்சிருக்கலாமா இல்லையா? ஏன் அடையலை? அங்கே ராவணனுடைய நேர்மை இல்லை, சீதையுடைய ஆற்றல் பலம் ராவணனை நெருங்க விடலை. அவன்கிட்ட போக முடியல, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பு அவனை தடுக்குது. இதுதான் கண்ணகி. இது மாதிரியான இதை தான் பத்தினி தெய்வம், அந்த கற்புங்கிற அதீதம் பற்றி இன்றைக்கி எல்லா முற்போக்காளர்கள் பேசுகிறாங்களே, அது அதுக்கு இல்லை. நம்ம இங்கே சொல்ல வர விஷயமே வேறு, இவங்க எல்லாரும் பேசுகிற மேடை பேச்சே வேறு. இதெல்லாம் கற்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம். அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச தத்துவம் இருக்குது, பஞ்சபூதங்களுடைய பலம் இருக்குது, பஞ்சபூதங்களுடைய பாதுகாப்பு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இன்னொரு ஆண் இல்லை, அவள் உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்கள் தான். ஒரு பஞ்சபூதங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆணால் நெருங்க முடியும். அதை தான் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. அத்தனை சின்ன ஒரு 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 காது காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை காதுன்னு சொல்லுவாங்க, ஊசியோட காது. அது என்ன? பெண்ணுடைய உறுப்பை சொல்லுது. அங்கே ஒரு பெண் அலோவ் பண்ணால், ஒரு ஊசியை நுழையணும்னா அங்கே பெண் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஊசிங்கிற ஆணுடைய உறுப்பு உள்ளே நுழைய முடியும். அதுக்குள்ள பஞ்சபூதங்களுடைய பலம் இருக்குது. அது ஏன்னா இறுதி நிலையான சத்து பிரித்தலோட இறுதி நிலை சுனை நீர் தான் உடம்பால் கடைசியாக உருவாக்கப்படுற ஆற்றல். அதற்கு அவ்வளோ பலம் இருக்குது. அதனால தான் இந்த உடல் இறுதியாக அந்த சுனை நீரை உருவாக்குது. எல்லா ரத்தம், மஞ்சள், எலும்பு, தசை எல்லாமே உருவாக்கிட்டு இறுதியாக சுனை நீர் உருவாகுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடம்புல உருவாக்கப்படுற சத்துடைய பரிபூர்ண இறுதி நிலை எங்கே அமைஞ்சிருக்கு? பெண்ணுடைய அந்த பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அதோடைய ரிலேட்டடாக இருக்கிற இனப்பெருக்க உறுப்பு. அதனால தான் பெண்ணை நீரோட சொன்னாங்க. அந்த நீர் மூலக இடுப்பு பகுதி அத்தனை பலம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற உறுப்புகள் அவ்வளோ உயிர் நாடி, உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. அங்கே உயிர் சக்தி இருக்குது. அப்போது அந்த இருக்கிற அந்த உறுப்பில் ஒரு ஆண் உள்ள நுழையணும் அப்படின்னா அதற்கு அந்த உறுப்புக்கிட்ட இருக்கிற பஞ்சபூதங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான். இத்தனை பெரிய தத்துவத்தை சாதாரண ஊசி நூலை வச்சு எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க, எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சிஸ்டத்தை. இதெல்லாம் தான் படிச்சுட்டு அந்த ஆங்கிலேயன் புரிஞ்சு வச்சுட்டு இருந்த அந்த மேற்கத்திய ஜனங்க, மேற்கத்திய கூட்டம், பரங்கி கூட்டம் என்ன பண்ணாங்க?
நம்ம முன்னோர்களுடைய அடுத்தடுத்து இந்த மாதிரி புரிஞ்சு மேன்மை நிலையை பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மருத்துவமும் மருத்துவத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய அறிவை கேட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகள் வழியாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.